இன்னைக்கு இவ்வளோகோட டே 42 பார்க்கலாமா? காலையில் ஏஞ்சதும் வேலையாக போய் குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் 2 நாளாக தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை பண்ண முடியாமல் 2 நாளாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகும் போது ஒரு ப்ரெஷரில் எதுவுமே இப்போ பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வரும்ல, அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன். இதுக்கு மேலே இப்படியே இழுத்துட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. அதனால ஃபஸ்ட்டே விளக்கு சாமான் எடுத்து வெளியே வச்சுட்டேன்னா கண்டிப்பாக மீதி வேலையும் நான் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். டான்ஸ் கிளாஸில் இந்த வருஷத்துக்கான சிலங்கு பூஜை August 3 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கொரியோகிராஃபி, சாங் செலெக்ஷன், அது இதுன்னு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. டைம் சுத்தமாக இல்லை. ஓகே, இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வேலை லஞ்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணுறேன். டொமேட்டோ ரைஸ்னால் நம்ம தக்காளி தூக்கு கலரிட்டு அதில் ரைஸ் போடாமல் இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம், அதுக்கு 3 தக்காளி போட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 4 லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம பிரிஞ்சி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. எனக்கு நார்மலாக நம்ம சாப்பாடு ரைஸ் இருக்குல்ல, அதில் செய்கிறத விட பாஸ்மதி ரைஸில் என்ன செஞ்சாலுமே ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக ரைத்தா ஊற்றிட்டு 2 அப்பளம் பொரித்து சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வீங்களா, இல்லை தக்காளி தொக்கு கலருவீங்களா, எப்படி பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் கடைசியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பொழிஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிங்கன்னா லிட்டை ஓப்பன் பண்ணும்போது சாப்பாடு ஒட்டி ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் எங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது நிஷான் ஹாலில் தான் தூங்கிட்டு இருப்பான். அதனால நான் கிச்சன் டோரு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். காலையிலன்றதால ஏஞ்சிக்க மாட்டான், இருந்தாலும் ஏஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுறேன். பாதி வேலை முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா பெட்ரூமில் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் ஒரு 1 ஹவர்லையாச்சும் இதுக்கப்புறம் விபா ஏஞ்சி வருவா. மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு முட்டை குழம்பு தான் செஞ்சுருந்தேன். முட்டை குழம்புனா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம். விபா ரெடி ஆனதும் பார்த்தா நிஷான் கரெக்டாக ஏஞ்சிட்டான். அவள் கூட ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ஒரே அழை. அதனால் அவனையும் கூட்டிகிட்டு தான் இன்றைக்கி போயிருந்தேன். போயிட்டு வந்ததும் அவனையும் குளிக்க வச்சு அவனுக்கும் டிஃபன் ஊட்டியாச்சு. சாப்பாடு முடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான்ல, அந்த டைமில் அந்த ட்ரெஸ்ஸு கூட கிடைக்கும்ல, அதே கலரில் கேப் மாதிரி, அதை போட்டு விட்டா அதை அப்படியே தூக்கி எப்படி அடிக்கிறான். இது இருந்தால் தானே நீ போடுவ அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் கூட தலையில் எதுவுமே போட்டுக்க மாட்டான். அவ்வளோதான், இந்த அலப்பறை எல்லாம் முடிஞ்சதும் தூங்கிட்டாரு. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் முடிக்கிறோம். வாழ்க வளமுடன்.